காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே.
உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அத்தேனே என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த பட்டணத்து ஜனங்களும் சரி அந்நியரும் சரி, நவமான காரியங்களை கேட்கிறதிலும் பேசுகிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் அவர்கள் பொழுதுபோக்க மாட்டாங்களாம். ஆகவே மார்ஸ் என்ற ஒரு மேடையில் பவுலை நிறுத்தி அவர் பேச அவங்க கேட்கிறாங்க. அப்போ பவுல் அந்த ஜனங்களோடு பேசுகிறார். அந்த பட்டணத்துக்கு வந்தபோது பவுல் எல்லா இடமும் சுற்றி பார்க்கிறார். அவர்களுக்குரிய ஆராதனை முறைமைகளை எல்லாம் கவனித்து பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு வாசகம் எழுதப்பட்டு இருக்கிறது. அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு வாசகத்தை பார்க்கிறார். ஆகவே இப்போ இந்த மேடையில் நின்று பேசும்போது அவர் சொல்லுகிறார், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்ட வாசகத்தை நான் பார்த்தேன்.
நீங்கள் அறியாதிருக்கிற அந்த தேவனை உங்களுக்கு அறிவிக்க தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்று அந்த ஜனங்களோடு பவுல் பேசுகிறார். அந்த அறியப்படாத தேவன் யார்? அவரே மெய்யான தெய்வம். அவர் எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்குமே ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் அவர் கொடுக்கிறவர். மனுஷ ஜாதியான அனைவரையும் அந்த மெய்யான தேவன் ஒரே இரத்தத்திலே தோன்ற செய்து அவருடைய தீர்மானத்தின்படி காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் நியமித்திருக்கிறார். இன்றும் எப்படியாகிலும் ஜனங்கள் கர்த்தரை தேடி கண்டு கொள்ள வேண்டும், தேவனை கண்டடைய வேண்டும் என்பதற்காகவே காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் தந்திருக்கிறார். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. நம் அனைவரும் அவரை தேடி கண்டு கொள்ள முடியும் என்று அந்த மேடையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தாருக்கு பேசுகிறதை நாம் இங்கே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 21 நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார், அந்த மெய்யான ஜீவனுள்ள தேவன் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர், சுவாசத்தை கொடுக்கிறவர், சகலத்தையும் கொடுக்கிறவர். மனுஷ ஜாதியான அனைவரையும் ஒரே இரத்தத்திலே அவர் தோன்றச் செய்து பூமி எங்கும் அவர் குடியிருக்க செய்து அவர் முன் தீர்மானத்தின்படி ஒவ்வொருவருக்கும் காலங்கள், எத்தனை காலம் வாழ வேண்டும், எந்த இடத்துல குடியிருக்க வேண்டும் என்று அவருடைய முன் தீர்மானத்தின்படி தான் உலகத்தில் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் நமக்கு ஒரு காலம், ஒரு வாழ்வு நமக்கு தந்தார், ஒரு குடியிருப்பின் எல்லை, எந்த நாட்டில் எந்த இடத்துல எங்கே வாழணும் என்று ஒரு குடியிருப்பின் எல்லையை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நியமித்த நோக்கம் என்ன என்றால், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவி ஆகிலும் அவர்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் அப்படி செய்தார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவனுள்ளவர், அன்புள்ளவர். இந்த காலகட்டத்தில் நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். இந்த இடத்துல நம்ம வாழணும் என்பதும் அவருடைய ஒரு தீர்மானம். தேவன் பூமியை உண்டாக்கும் போதே அதை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் குடியிருப்புக்காகவே பூமியை, வெட்டாந்தரையை தேவன் படைத்தார் என்று ஏசாயா 45:18 சொல்லுவார். குடியிருப்புக்காக தான் இந்த பூமியை தேவன் படைத்தார். ஆகவே தேவனே நமக்கு வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் நமக்கு குடியிருப்பின் எல்லைகளை கூட நியமித்து நமக்கு கட்டி கொடுக்கிறதும் அவரே தான். ஆகவே வீடு மழைக்கும் வெயிலுக்கும் அடைக்கலமாக, ஒரு பாதுகாப்புக்காக தேவன் குடியிருப்பின் எல்லை வீடு இன்றைக்கு அனைவருக்கும் கட்டி எழுப்பி கொடுக்கிறார். வீடு என்று சொல்லும் போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு மாத்திரம்தான் வீடு என்பதல்ல. இந்த வேதத்தில் பார்த்தா உலகமே ஒரு வீடு தான். உலகம் ஏனென்றால் வேதத்தில் எகிப்து, சோதோம், கொமோரா, பாபிலோன், எரிகோ என்ற சொற்கள் எல்லாம் ஒரு பட்டணத்தை, ஒரு தேசத்தை குறிப்பிட்டாலும் அது ஒரு ஞான அர்த்தமாக உலகத்தை, உலகம் முழுவதையும் என்று சொல்லுவதற்கு அது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பாபிலோன், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்ற ஒரு சத்தத்தை யோவான் கேட்கறத பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க, வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. கூடு, பிசாசுள்ள வீடு, அசுத்த ஆவிகளுக்கு அது வீடு,
பிசாசுக்கு அது ஒரு குடியிருப்பு. உலகம் முழுவதும் பறந்திருக்குது அசுத்தாவி. சாத்தான் வானமண்டலத்திலையும் இருக்கிறான், பூமியிலையும் இருக்கிறான். அவனோட வீடு, உலகமே ஒரு வீடு தான். நம்மையும் கர்த்தர் சொல்லுகிறார், நாமும் ஒரு வீடு தான். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இதையும் வேதம் ஒரு வீடு என்று தான் சொல்லுகிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனான உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாம கர்த்தருடைய வீடு. கர்த்தர் நமக்குள் இருந்தால் நாம கர்த்தருடைய வீடு. சாத்தான் நமக்குள்ள இருந்தா சாத்தானோட வீடு, பிசாசோட வீடு. உலகத்தில் இன்றைக்கு மனிதர்கள் கர்த்தருடைய வீடாகவும் இருக்கிறாங்க, சாத்தானுடைய வீடாகவும் இருக்கிறாங்க. பிசாசுக்கு பிரியமான காரியங்களை செய்து சாத்தானுக்கு அடிமைப்பட்டு பிசாசுடைய வீடாகவும் இருக்கிறாங்க. சாத்தான் அவர்களுக்குள் குடிக்கொள்ளுகிறான். கர்த்தருக்குரிய வீடு, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர் என்ன சொன்னாரோ அதை வாழ்க்கையிலே நிறைவேற்றி நம்ம அவருடைய வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். நம்ம அவருடைய வீடாக இருப்போம். ஆகவே வீடு என்று சொல்லும் போது உலகமே ஒரு வீடு தான், சாத்தானுடைய வீடு. நாமும் கர்த்தருடைய வீடு. நமக்கு தேவன் ஒரு குடியிருப்புக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா என்று 127 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் நமக்கு வீடுகளை கட்டி எழுப்பி கொடுக்கிறார். குடியிருப்புக்காக பூமியை படைத்து வீட்டையும் கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். தாவீதுக்கு சொன்னாரு, அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான், கர்த்தருக்கு ஒரு வீட்டை நான் கட்ட வேண்டும், ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், கர்த்தருக்கு நான் ஒரு வீட்டை கட்டணும். அது வரைக்கும் என்னுடைய கண்களுக்கு நித்திரையை வரவிட மாட்டேன். என் வீட்டுக்குள்ளே போய் என் கட்டல் நான் படுத்து நான் தூங்க மாட்டேன். அவருக்கு ஒரு வீட்டை கட்டு மட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். பொருத்தனை பண்ணினான். இவ்வளோ கடினமான ஒரு பொருத்தனை. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு வீடு கட்டுறேன். தாவீதுடைய செவிகள் கேட்க கர்த்தர் ஒரு விசேஷித்த காரியத்தை அறிவிக்கிறார். நீ எனக்கு வீடு கட்ட வேண்டாம். உன்னுடைய கைகள் இரத்த கரை படிந்தது, நிறைய யுத்தம் செய்து கரைப்படிந்த கரங்கள், அதில் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், நான் உனக்கு வீடு கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு இவன் சொல்லுவான், 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், உனக்கு நான் வீடு கட்டுவேன் என்று தாவீதுக்கு அவனுடைய செவிகள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு நாளிலே தாவீதுக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு நோக்கி ஜெபிக்கிறான். நீர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறீர், ஆனால் அந்த வீடு எப்படி இருக்கணும்? அது என்றென்றைக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் அந்த வீடு இருக்கும்படி அதை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிறான். வாசிங்க. இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். இந்த வாசகம், இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிறிஸ்தவங்க பொதுவா இந்த வசனம் பலக அந்த வசனத்தை அல்லது ஃப்ரேம் பண்ணி வீடுகளை மாட்டி இருப்பாங்க.
தாவீது கர்த்தரிடத்தில் கேட்ட இந்த வார்த்தை, வீட்டை குறித்து அவன் கர்த்தரிடத்தில் கேட்ட வார்த்தை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, இந்த வாசகம் அநேகருடைய வீடுகளில் இது எழுதப்பட்டிருக்கும். அங்கே அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பாங்க இந்த வசனத்தை. தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறான், உனக்கு நான் வீடு கட்டுவேன் என்ற போது அவன் சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே என் செவிகள் கேட்க சொன்னீர், என்னுடைய வீடு தேவனாகிய கர்த்தாவே உமக்கு முன்பாக அது என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதிங்க. அருமையானவர்களே, தேவன் நம்மையும் வீடாக தெரிந்து கொண்டார், நமக்கும் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார் குடியிருப்பதற்காக. நாமும் சரி நம்ம வீடும் சரி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் இருக்க வேண்டும். நம்முடைய வீடு கர்த்தருக்கு முன்பாய் இருக்க வேண்டும். சாத்தானுக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு நம்முடைய வீடு பாழாய் போகக்கூடாது. வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்முடைய வீடு கர்த்தருக்கு முன்பாய் இருக்குமே ஆனால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நாமும் கர்த்தருக்கு முன்பாய் இருக்க வேண்டும். ஏன்னா நாமும் வீடு தான், கர்த்தருடைய வீடு, அவருடைய வீடு, அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். ஆகவே வீடாகிய நாமும் நம்ம குடியிருக்கிற வீடும் கர்த்தருக்கு முன்பாய் இருக்க வேண்டும். எலியா சொல்லுவான், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்த சொல்லுவான். பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 3.5 வருஷம் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான். கர்த்தருக்கு முன்பாய் நின்றாங்க. அநேக தாசர்கள் கர்த்தருக்கு முன்பா இருக்கிறாங்க. வீடு கர்த்தருக்கு முன்பா இருக்கணும், நம்மளும் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும். அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். எலியா மீண்டும் சொல்லுவான். அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான் எலியா. ஆம் அருமையானவர்களே, நாம கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும், நம்முடைய வீடும் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும். ஏனென்றால் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டு இருக்கிறது. நமக்கும் ஆபத்துகள், பிரச்சனைகள், நம்ம வீட்டுக்கும் ஆபத்து பிரச்சனைகள் உண்டு. நம்ம சமாதானமா சந்தோஷமா வாழணுமா இருந்தா நாம கர்த்தருக்கு முன்னாடி, நம்முடைய வீடும் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும். நாமும் வீடு தான், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் வீடு தான். முதலாவது வீடு கர்த்தருக்கு முன்பாய், நாமும் கர்த்தருக்கு முன்பாய் இருக்க வேண்டும். 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். நமக்கும் ரட்சிப்பு இருக்கணும், நம்முடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு இருக்கணும். ரட்சிப்பு என்பது நமக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் ரட்சிப்பு இருக்கணும். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வீடு இருக்குதே, வீட்டுக்கும் ரட்சிப்பு இருக்கணும். ஏனென்றால் சகேயு கிட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். லூகாஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5 - 9 வரைக்கும் வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு என்று மிகுந்த ஒரு ஆவலோடு ஆசையோடு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி சகேயு உட்கார்ந்திருக்கிறான். கர்த்தர் அந்த வழியாக போகிறார். அவர் கடந்து போகும்போது அவன் பார்க்கிறான். ஆனால் கர்த்தரோ அந்த அத்தி மரத்துக்கிட்ட வந்தவன்னு நின்னுறாரு. அவனை அழைக்கிறார், சகேயுவே கீழே இறங்கி வா என்று. அவன் உடனே கீழே இறங்கி வரான். வந்தபோது கர்த்தர் சொன்னார், சீக்கிரமா அவன் சந்தோஷத்தோட இறங்கி வந்தபோது அவரு, நான் உன் வீட்டில் தான் தங்கணும், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் அழைச்சிக்கிட்டு போறான் சந்தோஷமா. அங்க சுற்றி இருந்த ஜனங்களெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. அவன் பாவியான ஒரு மனிதன், அவன் வீட்டில் போய் தங்க போறாரே, அவன் எவ்வளவு பயங்கரமான பாவி. அவன் சமுதாயத்தில் ஜனங்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல சாட்சி இல்லை. எல்லாருமே அவனை பாவி என்று குற்றம் சாட்டத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அவன் கர்த்தர் அழைத்து உன் வீட்டில் நான் தங்கணும் என்று சொன்னபோது அவன் மனது பிழைகளை உணர்ந்து, குறைகளை உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டான். ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலேயாகிலும் அநியாயமாய் நான் எதையாகிலும் வாங்கி இருந்தா நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மன திரும்புதல், ஒரு பயங்கரமான ஒரு மன திரும்புதல். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு தான், அவனுக்கும் ரட்சிப்பு தான். அவனும் ஒரு வீடு தான், கர்த்தர் வாசம் செய்யும் வீடு. கர்த்தர் அவனுக்குள் வாழுகிறார். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுடைய வீட்டில் கர்த்தர் தங்குகிறார். ஆகவே அவனுடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அருமையானவர்களே, நாம் வாழக்கூடிய நம்முடைய வீடு கர்த்தருக்கு முன்பாய் நிற்க வேண்டும். நம்முடைய வீடு ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். வீட்டுக்கும் ஒரு ரட்சிப்பு. ஒரு வீட்டுக்குள்ள கர்த்தர் போனா, ஒரு வீட்டில் கர்த்தர் இருப்பாரானால் அந்த வீடு எத்தனை ஆசீர்வாதமா இருக்கும். அவர் எத்தனை ஐஸ்வர்யம் நிறைந்தவர், எவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்தவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம், கிருபையில் ஐஸ்வர்யம், எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யம் உடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ஒரு வீட்டில் தங்குனா அந்த வீடு பரிபூரண ஆசீர்வாதத்தோட தான் இருக்கும். ஆகவே கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருக்கணும். அப்படியானா நம்ம கர்த்தரை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடு எப்படி இருக்கு? நம்முடைய வீட்டில் ஓயாம சினிமா படம், சீரியல், இல்லை ஏதாவது மேட்ச், கிரிக்கெட், ஃபுட்பால் மேட்ச், எதையாவது இப்படி ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட வீடுகளில் ஓயாத சண்டைகள், தர்க்கங்கள், பிரச்சனைகள், கடன் கஷ்டங்கள், எத்தனை எத்தனை மனவேதனைகளை, நோய்கள், பேய்கள், வருத்தம், கலக்கம், கண்ணீர், எவ்வளோ பிரச்சனைகளை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். நம்முடைய வீட்டில் கர்த்தரை துதிக்கக்கூடிய துதியின் சத்தம், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய, அவரை புகழ்ந்து போற்றி பாடக்கூடிய அந்த ஆவிக்குரிய சத்தம், கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய வீடுகளில் இருக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம வீடு இருந்தால் தான் அதெல்லாம் கேட்கும்.
நம்முடைய வீடு ரட்சிப்பை பெற்றிருந்தாதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய வீட்டிலிருந்து கேட்கும். சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கம்பீர சத்தம் உண்டு. நம்முடைய வீடு எப்படிப்பட்டது? நாம் நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகம் எதை எதிர்பார்க்கிறது? நம்முடைய வீடு அது தேவன் தங்கும் வீடு, கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய இடம், அவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கே எழும்ப வேண்டும் அனுதினமும் அனுதினமும். இந்த கம்பீர சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 89 சங்கீதம் 89:15-16. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தில் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய அந்த மகிமையின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாள்தோறும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். கம்பீர சத்தம் ஒரு வீட்டில், ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தக்கூடிய சத்தம் இருக்குமே ஆனால் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு போட்டிருக்குது. அவங்க வாழ்விலே உயர்ந்திருப்பாங்கன்னு போட்டிருக்குது. வேதத்தில் எழுதப்பட்ட வாக்கு நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். ஆகவே நாமும் நம்முடைய வீடும் கர்த்தருக்கு முன்பாக ரட்சிப்பை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். நாமும் நம்முடைய வீடும் சமாதான பாத்திரர்களாய் இருந்து, நமக்குள்ளும் சமாதானம் இருக்கணும், நம்முடைய வீட்டுக்குள்ளும் சமாதானம் இருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னார், நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை நீங்க வாழ்த்துங்க, அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகணும். அந்த வீடு சமாதான பாத்திரமாய் இருக்குமே ஆனால் நீங்கள் கூறின சமாதானம் அந்த வீட்டில் இருக்கும் என்று முதலாவது வீட்டை குறித்து சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிங்க. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் அந்த வீடு தகுதி பெற்றிருக்கணும். அந்த வீடு கர்த்தருக்கு முன்பாய் நிற்கணும். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கணும். அந்த வீட்டில் கர்த்தரை துதிக்கக்கூடிய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். அதுதான் பாத்திரம். அந்த வீடு தகுதி பெற்றிருக்குமே ஆனால், அந்த வீடு பாத்திரமாய் இருக்குமே ஆனால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் வீடு தகுதி இல்லை, வீடு அபாத்திரமாய் இருக்குமே ஆனால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. வீடுகளுக்கு தேவ ஊழியர்கள் கட்டாயம் போகணும். சபை மக்களுடைய வீடுகளுக்கு தேவ ஊழியர்கள் போகணும். அந்த வீட்டை வாழ்த்தணும், அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லணும், அந்த வீட்டாருக்கும் சமாதானத்தை சொல்லணும். அந்த வீடு தகுதி பெற்றிருந்தால் அந்த ஊழியர்கள் சொல்லக்கூடிய சமாதானம், ஆசீர்வாதம் அங்கே தங்கும். பாத்திரம் இல்லை, அந்த வீடு தகுதி இல்லை என்றால் சமாதானத்தை கூறின அந்த ஊழியர்கள் கூடியே சமாதானம் வந்துடும். ஆகவே வீடு தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்லுவார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று, வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள சமாதான பாத்திரன் இருக்கணும். அந்த வீட்டார் சமாதானத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கணும். சமாதான பாத்திரன்
அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், அவர்களிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். உங்களிடத்திற்கு திரும்பி வந்துடும். அந்த வீடு பாத்திரமா இருக்கணும். அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் அந்த வீட்டாரும் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல லூக்காவில் சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரமாகிய வீடும் இன்றைக்கு பாத்திரமா இருக்கணும். நம்மளும் பாத்திரமா இருக்கணும். நம்முடைய வீடும் பாத்திரமா இருக்கணும். அபாத்திரமா இருக்குமே ஆனால், தகுதி இல்லை என்றால், இன்றைக்கு தேவ ஊழியர்கள் நம்ம வீட்டுக்கு வரலாம், ஆசீர்வதிக்கலாம், வீட்டை வாழ்த்தலாம், இன்றைக்கு வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லலாம், வீட்டாருக்கு சமாதானத்தை சொல்லலாம். அபாத்திரமாய் இருக்குமே ஆனால் அந்த சமாதானம் அந்த வீட்டில் தங்காது, அந்த வீட்டாருக்கும் தங்காது. யார் சமாதானத்தை சொன்னார்களோ அந்த தெய்வ ஊழியர்களோடு கூட அவங்களுக்கு சமாதானம் அவங்களோட போயிடும். அந்த தெய்வ ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷமா சமாதானமா அவங்க நல்லா வாழுவாங்க. ஆனால் அந்த வீட்டாரோ, ஆகவே சமாதானம் வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு நமக்கும் சமாதானம் வேணும், நம்முடைய வீட்டுக்கும் சமாதானம் வேணும். ஆகவே நம்ம பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். தெய்வ ஊழியர்களுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துதல், சமாதானம் இன்னைக்கு தங்குவதற்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். அதாவது கர்த்தருக்கு முன்பாய் நம்ம நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும். அவருடைய ரட்சிப்பை பெற்றவங்களாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம். நம்முடைய வீடும் அப்படி தான் இருக்கணும். ரட்சிப்பை பெற்றவங்களுடைய வீடு, ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரை துதிக்கக்கூடிய சத்தம் அங்கே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அவருடைய சமாதானம் நம்முடைய வீட்டிலும் நமக்குள்ளும் காணப்படும். நாலாவது ஒரு காரியம், நாமும் நம்முடைய வீடும் கர்த்தராலே வேலி கட்டி காக்கப்பட வேண்டும். யோபு பக்தனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை புகழுவார். யோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பாருங்க. 8லிருந்து, கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? சாத்தான் அப்படியே உலகெல்லாம் சுத்தி இப்போ கர்த்தர் மத்தியில் வந்து தேவபுத்திரர்கள்லாம் இருக்கிறாங்க, மத்தியில் வந்து நிற்கிறான். சாத்தானை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ எங்கிருந்து வர? எல்லா இடமும் சுற்றிட்டு வந்திருக்கிறியா? என்னுடைய தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ? அவனை எதுவும் நீ கவனிச்சு பத்தியா அப்படின்னு கேட்குறாரு சாத்தாங்கிட்ட. அதற்கு சாத்தான் ரொம்ப கூலா சொல்லுவான். என்ன சொல்றான்? அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சாத்தானோட பதில், யோபு விருதாவாகவா உங்களுக்கு பயந்து பயபக்தியோட உங்களை ஆராதித்து உங்களை வணங்கி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சும்மாவா? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் நீர் வேலி கட்டி வைக்கவில்லையோ அப்படின்னு சாத்தான் சொல்றான். வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அதனால அவன் உம்மை துதித்து கொண்டு இருக்கிறான், உம்மை சோத்திரித்து கொண்டு இருக்கிறான், உம்மை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான், உமக்கு ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறான். வேலியை மட்டும் எடுத்து பாருங்க. அவனை சுற்றிலும் இருக்கிற வேலி, வீட்டை சுற்றி இருக்கிற வேலி, அவனுக்கு உண்டாகி இருக்கிற பொருள்கள் அத்தனையும் வேலி கட்டி வச்சிருக்கீங்களா? அந்த வேலியை மாத்திரம் எடுத்து பாருங்க. அப்புறம் உங்களை துதிக்கிறானா இல்லை என்ன செய்கிறான், தூஷிக்கிறானா என்று நீங்க பார்க்கலாம் என்று சொல்லுவான். வசிங்க. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி, உமது கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். பாருங்க, சாத்தான் தூண்டுறான். வேலியை எடுத்து பாருங்க, உங்களை துதிக்க மாட்டான், தூஷிப்பான். ஏன்னா பாருங்களேன், கர்த்தருக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு நீதிமான், அவன் எப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்கன், எவ்வளவு நல்லவன் என்பது கர்த்தருக்கு தெரியும். தாராளம் உன் கையில் கொடுக்குறேன், வேலி எடுத்து நீயே பாரு,
என்றுதான் ஒப்பு கொடுத்தான். வேலி எடுபட்டு போனது. இப்போ யோப சுத்திலும் வேலி இல்லை, வீட்டுக்கு சுத்தியும் வேலி இல்லை, அவனுடைய எந்த பொருள் மீதும் வேலி இல்லை. அப்படி என்றால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வேலி கட்டி காக்கிறார். ஆனால் யோபு எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் கூட அவன் தூஷிக்கவே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறான், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருந்தான். ஆகவே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்று நீண்ட ஆயுள் அவன் வாழ்கிறான். பல தலைமுறைகளை அவன் பார்க்கிறான். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தையும் தம்முடைய ஜனத்தின் வீட்டையும் அவர்களுக்கு உண்டான அனைத்தையும் அவர் வேலி கட்டுகிறார். சாத்தான் நம்மளையும் சுற்றி சுற்றி தான் வரான். நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வரான். கொஞ்சம் இடம் கிடச்சா உள்ளுக்கு பூந்து நம்மளையும் அது மாதிரி சோதிப்பான். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகவே தெளிவாயிருங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு நமக்கு எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பயுமே தெளிவா இருக்கணும். தெளிவா இருங்க, தெளிந்த புத்தியோடு இருங்க, விழித்திருங்க. ஏனென்றால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அமைத்திருக்கிறார். நம்முடைய வீட்டை சுற்றி வேலி அமைத்திருக்கிறார். நமக்கு உண்டான அனைத்தையும் அவர் வேலி கட்டி வைத்திருக்கிறார். சத்துரு உள்ளுக்கு வர முடியாது. வேலி கட்டப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்தினால, அக்கிரமத்தினால, நம்முடைய அசுத்தமான வாழ்க்கையினால, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நம்ம வேலியை இழந்து போயிடக்கூடாது. நம்மை சுற்றிலும் அவர் பாதுகாப்பாய் எத்தனையாய் வேலியை அமைத்து நம்மை காக்கிறார். அருமையானவர்களே, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் எவ்வளவு ஒரு கொடுமையான உலகம், எவ்வளவு ஒரு கொடுமையான உலகம். எத்தனை வாதைகள், வியாதிகள், பேய்கள், பிசாசு, இன்னும் மனிதர்களால் வரக்கூடிய எத்தனை விதமான துரோகங்கள், தீமைகள், தீங்கு, சாத்தானுடைய தந்திரங்கள், வஞ்சகங்கள், எவ்வளோ பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் நிறைந்த ஒரு உலகம். இதில் நாமும் நம்முடைய வீடும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வீட்டில் இருக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்படி நம்ம பாத்திரவான்களாய் காணப்படுவது அவசியம். நாமும் நம்முடைய வீடும் நமக்குண்டான அனைத்தும் கர்த்தராலே வேலி கட்டி காக்கப்பட்டு இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இல்லைன்னா என்ன நடக்கும்? வேதத்தில் பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு வீடு, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு வீடு, கர்த்தருடைய சமாதானத்துக்குள்ள பாத்திரவான்களாய் சமாதானத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வீடு, கர்த்தராலே வேலி கட்டி காக்கப்படக்கூடிய ஒரு வீடு என்றால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மளுக்கும் வராது, நம்ம வீட்டுக்கும் வராது. வேதம் சொல்லுது, வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் அப்படி சொல்லுவார். வசிங்க 91:10 சங்கீதம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதைகள், ஒவ்வொரு வாதைகள் அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. 2020, 21, 22 எல்லாம் COVID-19 அப்படின்னு சொல்லி ஒன்று. அது திருப்பி இப்போ வந்திருக்கு 2025. இப்போ மீண்டும்
வந்திருக்க தமிழ்நாட்டுக்குள்ள கூட இப்போ வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் அதுக்கு ஒவ்வொரு பெயரை வச்சிருவாங்க. விதவிதமான பெயர்களில் வாதைகள் இன்றைக்கு அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொன்னார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும், ரட்சிப்பை பெற்றிருக்கணும், நம்ம பாத்திரவான்களாய் இருக்கணும், கர்த்தராலே வேலி கட்டப்பட்டு இருக்க வேண்டும், நாமும் நம்முடைய வீடும். இவ்வளோ முக்கியம். ஏனென்றால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அவ்வளோ ஒரு கொடூரமான கொடுமையான ஒரு உலகம். கர்த்தரோட வார்த்தை 91 சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பயங்கரம், இந்த வாதைகள், வியாதிகள், பயங்கரமான காரியங்கள், பிசாசினாலே வரக்கூடிய பல தொல்லைகள், இது இரவில் உண்டாகும் பயங்கரம். வியாதி என்பது பகல்ல கூட குறைவா இருக்கும், வலி வேதனை. இரவு என்று சொல்லும்போது அந்த வேதனை கூடி, அந்த ஒரு புண்ணோ ஒரு காயமோ இருந்தா வேதனை அதிகமாகக்கூடிய வேலையே இரவு தான். இரவில் உண்டாகும் பயங்கரம், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், பறக்கும் அம்பு, அப்படியே அம்பு பறந்துகிட்டு இருக்குது. யார் மேலையாகிலும் போய் அம்பு பாஞ்சிருச்சுன்னா போதும், அதுதான் ஹார்ட் அட்டாக். நல்லா தான் இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா தான் சாப்பிட்டுட்டு படுத்தாங்க, சடன் டெத்து, உடனே மறைஞ்சு போறாங்க. நாம நல்ல மரணம், கஷ்டப்படாம படுக்கையில் இருக்காம நல்லாவே போயிட்டாங்க அப்படி சந்தோஷப்படுறோம். இல்லை, அது ஒரு துர்மரணம். பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், கொள்ளை நோய்க்கும். கொள்ளை நோய் ராத்திரியில தான் நடமாடும், நைட்ல இரவுல தான் கொள்ளை நோய். எகிப்துல 10 விதமான வாதைகள் இரவுல அப்படியே பரவுது. தலைப்பிள்ளை சங்காரம் இரவில் உண்டாகும் பயங்கர வசிங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தருக்கு முன்பாய் இருந்தா பயப்பட தேவையில்லை, ரட்சிப்பை பெற்று இருந்தா பயப்பட தேவையில்லை, நம்ம பாத்திரவான்களாய் இருந்தா பயப்பட தேவையில்லை, கர்த்தரால் நாம் வேலி கட்டி காக்கப்பட்டிருப்போமானால் பயப்பட தேவையில்லை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறார். அது ஒருபோதும் வாதை அணுகாது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார் மோசேயை கொண்டு, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஈசோப்பு கொழுந்து பூண்டு அதில் தொட்டு நீங்கள் இரத்தத்தை நீங்கள் பூசுங்க, வீட்டின் நிலைக்கால்களில் கதவுகளில் அதை நீங்கள் பூசுங்க. இரவிலே வாதை புறப்பட்டு வரும், எகிப்து தேசமெங்கும் வரும், சங்காரக்காரன் வருவான், அந்த வீட்டுக்குள்ள வாதை போகும். ஆனா இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடு இருக்குமே ஆனால் அந்த சங்காரக்காரன் உங்க வீட்டுக்குள்ள வராதபடி நான் அவனை அதம் பண்ணுவேன், அவன் கடந்து போவான், உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டான் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13 முதல்ல வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்தால் அது அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த வாதை உங்க வீட்டுக்கு வராது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 23வது வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில், சங்காரக்காரனை
வீடுகளுக்குள்ள வரவிடாமல், உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல், அதம் பண்ணுவதற்கு வரவொட்டாமல், வாசற்படியை விலகி கடந்து போவார். விலைக்கு சங்காரக்காரனை வரவிட மாட்டார். வேலி கட்டி காக்கப்பட்டிருக்கிறது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே. ஆகவே வாதை உள்ளுக்கு போகல. சங்காரக்காரன் தேவஜனத்துக்கிட்ட நெருங்க முடியல. இஸ்ரவேல் ஜனம் காக்கப்பட்டாங்க. எகிப்தியருடைய வீடுகளிலே ராஜா முதல் கொண்டு அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அடிமை வீட்டில் வரைக்கும் தலைப்பிள்ளை சங்காரம். ஒவ்வொரு வீட்டிலும் சாவி இல்லாத வீடே இல்லை. பொல்லாப்பு நேரிட்டது, வாதை கூடாரத்தை அணுகினது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் அது அணுகலை. ஆகவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் வாதைகள் சுற்றி கொண்டு இருக்கிறது. வியாதிகள், பயங்கரங்கள், சாத்தானுடைய தந்திர வஞ்சகங்கள் நிறைந்த இந்த உலகம். இதில் நாமும் நம்முடைய வீடும் கர்த்தருக்கு முன்பாய் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெரிவிக்குது. ஆகவே நாம் எப்படி இருக்கோம், நம்முடைய வீடு எப்படி இருக்குது என்பதையெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கறது ரொம்ப அவசியம். வாதை மாத்திரம் அல்ல, சாபங்கள் அப்படியே பறந்துகிட்டு இருக்குது. சாபம் பூமி முழுவதும் அப்படியே பறந்து கொண்டு இருக்கிறது. எந்த வீட்டுக்குள்ள போகலாம் என்று சாபம் பறந்து கொண்டு இருக்கிறதாம். சகரியா 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், என் கண்களை ஏறெடுத்து நான் பார்க்கையில், இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். என்னவென்று கேட்டான். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். தேவனுடைய மனுஷன் பார்க்கிறான் ஒரு தரிசனம். ஒரு புஸ்தக சுருள் பறந்து கொண்டு இருக்கிறது. தூதன் கேட்கிறான், நீ என்னத்தை காண்கிறாய்? ஒரு புஸ்தகம் பறக்கிறதை காண்கிறேன். அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். சாபம் பறந்து கொண்டு இருக்கிறது. பகலில் பறக்கும் அம்பு, பகல்ல அம்பு பறந்துகிட்டு இருக்குது, சாபமும் பறந்துகிட்டு இருக்குது. எல்லா வீடுகளையும் கண்காணித்து கொண்டு இருக்கிறது. எந்த வீட்டுக்குள்ள போகலாம் என்று சாபம் அது பறந்து கொண்டு இருக்கிறது. எந்த வீட்டுக்குள்ள போகும் வாசிங்க. எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி, அந்த சாபம் வீட்டுல நடுவுல போய் தங்குமா. இன்றைக்கு நம்ம குடியிருக்கிற வீடு, சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீடு நல்லதில்லை, இந்த வீட்டை காலி பண்ணிடணும், வேற எங்கேயாவது வாடகைக்கு போயிடலாம் என்று சொந்த வீட்டை கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பின சொந்த வீட்டை கூட விட்டுக்கிட்டு வேற ஏதாயிரம் இடத்துல வாடகைக்கு இருப்பாங்க. ஏன்னா அந்த இடம் சரியில்லை, அந்த வீடு சரியில்லை, இல்லைன்னா வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த இடத்துல குடியிருக்கிறது சரியில்லை அப்படின்னு என்னென்னவோ சொல்லுவாங்க. சாபம் பறந்து கொண்டு இருக்கிறது, எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகாது. அது திருடன் வீட்டிலும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் தான் அந்த சாபம் நடுவில் போய், நடுவில் நம்ம வீட்டில் நடு ஹாலில் அதை அப்படியே சிங்காசனம் போட்டு அது அங்கே உட்காந்துக்கிறோம். 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டிலின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி, வீட்டையே அழிக்கும்படி நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று. பார்த்தீங்களா, சாபம் புறப்பட்டு போகுது. அந்த வீட்டையே வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வீடே அழிஞ்சு போகுது. எத்தனை இடங்கள்ல வீடுகள் அழிஞ்சு போகுது. வாழ முடியாதபடி இன்றைக்கு அழிவை சந்திக்கக்கூடிய எத்தனை வீடுகள். எல்லா வீடுகளுக்குள்ளும் அந்த சாபம் போகிறது கிடையாது.
திருடனுடைய வீட்டிலும் பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் தான் அது நுழையுதான். திருடு, நம்மளாம் ஒருவேளை திருட மாட்டோம், திருடி இருக்க மாட்டோம். ஆனால் வேதத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு, பரிசுத்தவான்கள், எபேசு பட்டணத்திலே வாழக்கூடிய பரிசுத்தவான்கள், ரட்சிப்பை பெற்ற பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு நிருபத்தை எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் என்று 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்க கடவன். அப்படி என்றால் சபையில் ஜனங்க திருடிட்டு இருந்திருக்காங்களா? என்ன திருடுனாங்க? ஏதோ திருட்டு வேலை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை பணம் திருட மாட்டோம், பொருள் திருட மாட்டோம், வேறு ஒரு காரியத்தில் நம்ம திருட்டு காரியம் செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு காரியத்தில் நம்ம எல்லாருமே திருட்டு வேலை செய்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க மாட்டோம், அதை திருடுவோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் 10ல் 1 பாருங்க, ஒரு 2.5 மணி நேரம் நாம் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆனால் 2.5 மணி நேரம் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்படி நேரமே இல்லை, எந்திரமான ஒரு வாழ்க்கை. ஆகவே அதை நம்ம திருடுறோம். ஆண்டவராகிய இயேசு சீசர்களை பார்த்து அவர் சொல்லுவார், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40-41 பாருங்க. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது ஆண்டவர் சொன்னார், 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்கணும். ஆனால் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? உங்க வாழ்க்கையில சோதனை வராதே, சோதனைக்கு உட்படாத படிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 1 மணி நேரமாகுது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்க சோதனைக்கு உட்பட மாட்டீங்களே என்று கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாக தான் சொன்னார். ஆனா நம்ம அதில் திருடுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமெல்லாம் அனுபவித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கூட நம்ம திருடுதான் செய்வோம். திருடன் வீட்டிலே சாபம் வரும். அதுபோல கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் சாபம் வரும். ஆண்டவர் சொன்னார், நீங்க ஆணையிடாதீங்க, என்னுடைய நாமத்தை கொண்டு பொய்யாய் ஆணையிடாதீங்க, உள்ளதுன்னு இல்லாத இல்லைன்னு சொல்லுங்க என்று சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33 கீழே வாசிங்க. அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலை செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன சொல்லுகிறார்? பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம், பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி, எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம், உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று. போதும், சத்தியமே பண்ண வேண்டாம், எது பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், ஆணையிட வேண்டாம் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். உள்ளதா அப்படியே சொல்லுங்க, உண்மைய, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட பொய்யா நம்ம ஆணையிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் திருடங்களுடைய வீட்டிலும் தான் சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இது உலகத்தில் பறந்துகிட்டு இருக்குது. நம்முடைய வீடும் நாமும் கர்த்தருக்கு முன்பாய் உண்மையுள்ளவர்களாய் நம்ம வாழ்வது ரொம்ப அவசியமான காரியம். 3வது இன்னொரு காரியம், வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு காரியம், குஷ்டம் தோஷம். குஷ்ட தோஷம் வீட்டுக்கும் வரும், நம்மளுக்கும் வரும். ஆகவே வரக்கூடாது, வாதை வரக்கூடாது, சாபம் வரக்கூடாது, குஷ்டம் வரக்கூடாது. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. 34-35 பழைய ஏற்பாட்டின் காலத்திலே
ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். தேவ ஜனங்களுக்கு அவர் அங்கே சொல்லுகிறார். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 34-35. நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினால் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாய் தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். போதும். என்ன பார்க்கிறோம்? தேவன் குடியிருக்க வீட்டை கொடுக்கிறார். ஆனால் வீட்டுக்கு ஒரு தோஷம் வருமா? குஷ்ட தோஷம். அப்படி வீட்டுக்கு ஒரு குஷ்ட தோஷம் வந்துச்சுன்னா உடனே ஊழியர்கள் இடத்துல போய் சொல்லணுமா? ஊழியர்கள் வந்து என்ன செய்வாங்க? 37வது வசனம் 37. அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாய் இருக்க கண்டால் வீட்டுக்கு வரக்கூடிய குஷ்ட தோஷம் என்னவா? சுவரில் கொஞ்சம் பச்சையா லைட்டா ஒரு சகப்பா அந்த இடம் குழிப்பட்டு குழியா மற்ற சுவரை விட குழியா இருந்தா அது ஒரு குஷ்ட தோஷம். ஆகவே அந்த வீட்டை 7 நாள் அடைச்சி வச்சிடணும். அப்புறம் திரும்ப போய் அந்த வீட்டை ஆசாரியன் பார்க்கணுமா? அது படர்ந்திருந்தால் குஷ்டதோஷம் படருது. அந்த இடத்துல இருக்கிற கல் சாந்து எல்லாத்தையுமே அதை தோண்டி எடுத்து அதை தூரத்தில் கொண்டு போய் போட்டுட்டு வேற ஒரு புதிய கல் சாந்து வச்சு அதை பூசிடணும். பூசிட்டு திருப்பி அந்த வீட்டை அடைச்சி வச்சிடணும். மீண்டும் அந்த புதுப்பிக்கப்பட்ட இடத்துல மீண்டும் அதே போல குஷ்டதோஷம் வந்திருந்தால் ஆசாரியன் இது அரிக்கிற குஷ்டம் என்று சொல்லணுமா? 44-40. ஆசாரியன் போய் பார்க்க கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் படர்ந்திருந்தால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம். அரிக்கிற குஷ்டம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சாபக்கேடு பாருங்க. அரிக்கிற குஷ்டம் வீட்டை அரிக்கும், குடும்பத்தை அரிக்கும், நம்மளை அரிச்சு தின்னுரும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். உடனே அந்த வீட்டை அந்த இடத்துலையே வைக்கக்கூடாது என்று கீழே எழுதப்பட்டிருக்கும். அந்த வீட்டை உடைத்து கல் சாந்து எல்லா பொருள்களையும் அது சுட்டெரிக்கப்படணும். அதுக்கு பதிலாக புது வீடு கட்டணும். புது வீடு கட்டி மீண்டும் அது போல வருதா என்று பார்த்து அது வரல என்றால் குடியிருக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு குஷ்டம் அப்படின்னு போட்டிருக்குது. மனிதருக்கு குஷ்டம் வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். வீட்டுக்கும் குஷ்டம் வந்திருக்குது. அது ஒரு தோஷமான ஒரு காரியம். ஆகவே நமக்கும் சரி நம்முடைய வீட்டுக்கும் சரி வாதை வரக்கூடாது, சாபம் வரக்கூடாது, குஷ்டம் வரக்கூடாது. அரிக்கிற குஷ்டம் நம்மை அரிச்சிரும். ஒவ்வொரு குடும்பங்கள் கடன் தொல்லையில் மாட்டி எத்தனையாய் அவர்கள் வேதனை அடைந்து தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. குடும்பமே அழிஞ்சு போகுது. அரிக்கிற குஷ்டம். எத்தனை பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் உலகத்தில். ஆகவே தான் தேவன் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், நாமும் நம்முடைய வீடும் கர்த்தருக்கு முன்பாய் இருக்கணும், ரட்சிப்பை பெற்றிருக்கணும், கம்பீர சத்தம் அங்கே உண்டாக வேண்டும். நம்முடைய வீடு பாத்திரமாய் இருக்கணும், நம்மளும் பாத்திரவான்களாய் இருக்கணும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய வீட்டையும் நமக்கு உண்டான அனைத்தையும் அவர் வேலி கட்டி காக்கணும். அந்த வேலி நிரந்தரமாய் இருக்கணும். இதெல்லாம் இருக்குமே ஆனால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, சாபம் பறந்து கொண்டு இருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வராது. நம்ம திருடங்களாக இருந்தால் வரும், நம்ம கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிட்டால் வரும். இந்த மாதிரி பாவங்கள் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் இருக்கும் போது சாபம் நேரிடாது, தோஷங்கள் நேரிடாது, வாதைகள் நேரிடாது. நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கலாம். அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நம்ம வாழ முடியும். நம்ம வேதத்தில் பார்த்தோம், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க, அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். எத்தனை ஆசீர்வாதம் வேதத்தில் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அவர் சொன்ன ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறணும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே கர்த்தருடைய வருகை சமீபம். அவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்கப் போகிறோம். அவரோடு கூட நித்தியமாய் வாழப் போகிறோம்.
அதற்கு நாமளும் நம்ம வீடும் தகுதியாக இருக்கணும், ரட்சிப்பு பெற்றிருக்கணும். அவருக்கு முன்பாய் நம்ம நிற்க வேண்டும், அவர் நம்மை வழிநடத்த வேண்டும். ஆகவே கர்த்தரோட பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஆண்டவரே வசனங்கள் மூலமாக நாங்களும் எங்கள் வீடும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் எங்களுக்கு நியமித்திருக்கீங்கப்பா. உம்மை நாங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நீர் அப்படி செய்தீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வீடும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கும்போது, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும் பொழுது நாங்களே உம்முடைய வீடாக இருப்போம் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், எங்களுடைய வீடும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வீட்டையும் நீர் சுற்றி வேலி அடைத்திருக்கும் பொழுது எந்த வாதையும் பொல்லாப்பும் எங்களையும் எங்களுடைய வீட்டையும் நேரிடாது என்று நாங்கள் பார்த்தோம். அதற்கு தகுதியாக நாங்களும் எங்களுடைய வீடும் ஆண்டவரே மாற வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் திருடாதபடிக்கு ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் அதிக நேரம் செலவழிக்க நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே சொன்னபடி 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா என்று கேட்டீங்கப்பா. உம்முடைய அங்கலாய்ப்பை நாங்கள் உணர்கிறோம். அந்த விழித்திருக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுக்கு சோதனைக்கு உட்பட மாட்டோம் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வீட்டையும் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சுற்றி வேலி அடைத்து எங்களையும் எங்களுடைய வீட்டையும் காத்துக்கொண்டு பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து ஆண்டவரே வழிநடத்தும்படி, அதற்கு தகுதியாக நாங்களும் எங்களுடைய வீடும் மாறும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வனுமாறு ஜெபிக்கிறோம். பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.